பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபின் புத்தகத்தில் படிக்க வேண்டிய பகுதி யோபு 10வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரைக்கும். இதுல யோபு தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கவலையை, தன்னுடைய கஷ்டத்தை கர்த்தரிடம் விரிவாக சொல்றாரு. அதுல ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாடுமோ அது மாதிரி, சிங்கம் ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி வேட்டையாடுமோ அது மாதிரி கர்த்தர் நீங்க என்னைய எப்படி வேட்டையாடி என்னை கஷ்டப்படுத்துறீங்க, என்னை துன்பத்தை கொடுக்குறீங்க. மேலும் அடுத்த வசனங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சாட்சிகள், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு விரோதமா பேசுற மாதிரி நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. அது போக நான் பிறந்த நேரம், நான் பிறக்கிற போது தாயின் வயிற்றில் உற்பவித்து வரும்போது அந்த நேரமே என்னை இப்படி நீங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அந்த நேரமே என்னுடைய ஜீவனை எடுத்து போட்டிருக்கலாம், அழித்து போட்டிருக்கலாம். நான் தாயின் வயிற்றிலிருந்து நேரா பிரேத குழிக்கு கூட போயிருப்பேன். அப்ப கூட எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மேலும் இதுக்கடுத்து என்னுடைய நாட்கள் ரொம்ப குறைவு. அதாவது என்னுடைய உலக வாழ்க்கையில என்னுடைய நாட்கள் ரொம்ப கம்மி தான். கர்த்தருடைய நாட்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனுஷனுடைய நாட்கள் ரொம்ப கம்மி தானே. என்னுடைய நாட்கள் ரொம்ப கம்மி. அந்த குறைவான நாள்ல நான் அதை முடிச்சுட்டு நான் என்னுடைய மரணாந்திரம் அப்படின்ற மாதிரி அந்த கடைசிக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு. அதுக்கு நான் எப்படியும் போயிடுவேன். நான் மனுஷன்தான், நான் எப்படினாலும் மரணித்து போகதான் போறேன். அந்த அந்தகார இருளுக்குள் நான் பிரவேசித்து திரும்பி வர முடியாத ஒரு அந்தகார இருளுக்குள் நான் பிரவேசிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் தான். ஆனா என்னைய கொஞ்சம் என்னை கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்னு கடைசி வசனத்துல சொல்றாரு. என்னை விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துக்கிறேன், கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறேனே நான் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கர்த்தரிடத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம் போல யோபு பேசுறாரு. மீண்டும் தொடர்ந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, என்ன நடக்குது, இன்னும் மற்ற மனிதர்கள் நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.